ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வெல்கம் டு ஏஷியன் டாக்ஸ். இன்னைக்கு சிறுகடிக்க ஆசையில் விஜயா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் முத்துக்கு உண்மை தெரிய வருதா? முத்து வந்து நான் இவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்தேன் மீனா மேலே இப்படி பண்ணிட்டாளேன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. சரி வாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துடலாம். முத்து கூழ் ஊற்றுற ஃபங்க்ஷனுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? ஆனால் மீனாவுக்கு மனசை கேட்கல. நம்ம ஸ்ருதி வந்து ஏன் டல்லாக இருக்கீங்க வந்து கேட்கவும் இந்த மாதிரி நடந்தது ஃபுல்லாத்தையும் மீனா சொல்கிறாங்க. உடனே ஸ்ருதி வந்து அவர் சொல்கிறான்றதுக்காக நீங்கள் போகாமல் இருப்பீங்களா? உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது, நீங்கள் பாட்டு போங்க, அவருக்குன்னா தெரியவா போகுது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் விஜய் வந்து ஒளிஞ்சிருந்து காதலை வாங்கிடுறாங்க. மீனாவும் கிளம்பி போகிறத பார்த்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழித்து முத்து வர வீட்டுக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறம் மீனா எங்கன்னு சொல்லி தேடி பார்க்குறாரு. அப்போ விஜய் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரை தேடுற? அவளாம் வீட்டில் இல்லவே இல்லை. நீ போகக்கூடாதுன்னு சொல்லியும் அவள் கிளம்பி போயிட்டு அவன் தம்பி ஃபங்க்ஷனை கொண்டாடுறதுக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து வந்து நம்பவே இல்லை. ஏன் பொண்டாட்டியை பற்றி எனக்கு தெரியும், அவள் அதெல்லாம் போயிருக்க மாட்டா, நீங்கள் ஏதாவது அவளை குறை சொல்கிறதே உங்கள் வேலையாக போச்சு அப்படின்னு விஜயா மேலே குறை சொல்கிறாரு முத்து. ஆனால் விஜயா வந்து நீ என்ன நம்ப மாட்டியே, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ நேரில் வேணால் போய் பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து கிளம்பி போகிறாரு. இதுக்கு நடுவில் மீனா வந்து அந்த கோவிலுக்கு போயிடுறாங்க. கூழ்லாம் காய்ச்சிடுறாங்க. எல்லாருக்கும் கொடுக்க பரிமாறவும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. அப்போ சத்யா வந்து நீ வாக்கா, நீ வந்து கொடுக்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை சத்யா நீயே கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மீனாவும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீனா எல்லாருக்கும் கொடுக்குற நேரத்தில் பார்த்தீங்கன்னா முத்து அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிடுறாரு. அவரை பார்த்தோன்னே பயங்கரமாக ஷாக் ஆகுது மீனாக்கும். முத்துவை பார்த்ததும் மீனோட அம்மா வந்து நீங்கள் வந்தது ரொம்ப சந்தோஷமாப்பில்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்திருக்கீங்களே, ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சீதாவும் வந்து ரொம்ப தேங்க்ஸ் மாமா நீங்கள் வந்ததுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து சத்யாவை முறைச்சி பார்க்குறாரு. மீனாவையும் முறைச்சி பார்க்குறாங்க. நான் உன்னை போகக்கூடாதுன்னு சொல்லியும் ஏன் நீ வந்த? என் மேலே உனக்கு இருக்க பாசத்தை விட தம்பி மேலே தான் பாசம் அதிகமாக இருக்கா, ஆனால் அவன் என்ன வேலை பார்க்குறான் உனக்கு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கிளம்பி போயிடுறாரு. மீனா வந்து ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆனால் கண்டுக்காமல் அவர் பாட்டு கிளம்பி போயிடுறாரு. இப்போ மீனா வந்து வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. கூடவே வந்து கொஞ்சம் கூழ் வந்து அவங்க அம்மா கொடுத்து விடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமேட்டுக்கு விஜயா எப்பவும் போல் நக்கலாக பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன கூழ் கொண்டு வந்திருக்கியா? உன் புருஷன் வந்தானா வந்து குடிச்சானா கூழ் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. மீனை வந்து ரொம்ப ஷாக்காக பார்க்குறாங்க. அவன் எப்படி குடிச்சிருப்பான்? அவன் தான் என்னமோ அவன் செல்ல பொண்ணுட்டே அவன் பேச்சை மீற மாட்டான்னு சொல்லிட்டு இருந்தான். நான் தான் சொன்னேன் ஏண்டா அப்படி நினைக்காத, போய் நீ வேணா போய் பாருன்னு சொன்னேன். வந்து பார்த்து தெரிஞ்சுக்கிட்டானா? இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய பிரச்சனை காத்துட்ருக்கு, நான் ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதுக்கு மீனை வந்து ரொம்ப நல்ல காரியம் பண்ணுறீங்க அத்தை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே விஜயா கண்டுக்கவே இல்லை. கடைசி நைட்டு ஆகிடுச்சு, இப்போ வரைக்கும் முத்து வீட்டுக்கு வரவே இல்லை. அதுக்கப்புறம் ரொம்ப லேட் நைட்டில் வந்து முத்து குடிச்சிட்டு உள்ளே வராரு. மீனாவுக்கு ரொம்பவே வருத்தமாக போயிடுது. கொஞ்ச நாள் குடிக்காமல் இருந்தீங்களா, ஏன் இப்போ திரும்பி இப்படி குடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் நீ யார் என்னை கேட்குறதுக்கு, ஏன் விருப்பம், நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எனக்கு யாராவது பாசமாக இருக்கவங்கன்னா என் கூடவா இருக்காங்க, எல்லாம் அவங்கவுங்க விருப்பப்படுத்தினா செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டே போகிறாரு. ஏங்க இப்படி பேசுகிறீங்க, என் தம்பியோட பிறந்தநாள் கூட இவங்களாம் போகாமல் எப்படி என்னால் இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. அவன் வந்து உனக்கு ரொம்ப முக்கியமாக போயிட்டானா? அவன் உண்மையாகவே நல்லவனா மொத்தம் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நான் அவ்வளோ தூரம் சொல்லியும் என் பேச்சை கேட்காம நீ பாட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் பேசுகிறாரு. ஆனால் மீனா வந்து நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் முத்து வந்து மீனா சொல்கிறத கேட்குற மைண்ட் செட்டில் இல்லை, ஏன்னா அவர் குடிச்சிருக்காருன்றதுனால. ஆனால் முத்து வந்து இப்படி பண்ணது ரொம்பவே தப்பு தாங்க. என்னதான் மீனா மேலே கோவமாக இருந்தாலும் இப்படி குடிச்சிருக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அண்ணாமலையும் அதுதான் சொல்ல போகிறாரு. நம்ம அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோ பிடிச்சிருச்சா வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.